சார், சில மலர்களை பத்தி சொல்லும் பொழுது நீங்க சொல்றீங்க, இந்த மலர்ல தொடர்ந்து 1 மாதமோ 3 மாதம் எடுத்தா நீங்க ஞானம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த மலர் மட்டும் நாங்க எடுத்துட்டா ஞானம் அடைஞ்சிடலாமா சார்? அந்த மனநிலை உருவாகி இருந்தால், நல்லா கவனிக்க, நான் சொல்றது இந்த அதிகப்படியான தன்மை ஒரு 90% அந்த மலரனுடைய தேவைப்படக்கூடிய நபர் 90% இருக்கிறாருன்னு வச்சுங்க, கண்டிப்பா சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஞானம்னா என்ன? நம்மளால யாருக்கும் தொந்தரவு இல்ல, மத்தவங்களால நான் யாருக்கும் தொந்தரவு இல்ல, நான் என்ன வழியோ, எனக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையில என்ன நான் பண்ணணுமோ அதை தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறும் 100% அடைஞ்சிருக்கிறாங்க நிறைய பேர். சைலண்டா இருக்கிறாங்க. அதுவும் உச்சபட்ச குழப்பத்துல, உச்சபட்ச பிரச்சனையில, உச்சபட்ச கன்ஃபியூஷன்ல இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா உண்டு. அதுக்கு கிரைட்டீரியா என்னன்னா, 3 மாசத்துல இது சாப்பிடுங்க, இந்த ரெமெடி சாப்பிடுங்க, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த மனநிலை உருவாயிருக்கா? நீங்க பெரும்பான்மையான நேரத்துல அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா? அதை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்களா? 3 மாசம் தொடர்ச்சி அதே ரெமெடி உங்களால எடுக்க முடியுதா? இதெல்லாம் இருக்கு கிரைட்டீரியா. சாத்தியக்கூறுகள் இருக்கு.